ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் சோம்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு துண்டு போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு கையளவு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு, சீரகமும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கையளவு தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கிறதுல போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு காரப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கழுவி வச்சுருக்க மட்டனை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் உப்பு காரம்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி.